வெல்கம் டு ஆல். ஓகே, இன்றைக்கி பார்க்குற டாபிக் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க அதை பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டமேட்டிக் லிசனிங் அண்டு கவுண்டிங். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அண்டு சுடோகோ ட்ரையாங்கிள்ஸ். இந்த 3 கான்செப்ட்டு பார்ப்பீங்க. ஓகேங்களா? இப்போ சிஸ்டமேட்டிக் லிசனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் லிசனிங் அண்டு கவுண்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்கிட்ட 2 ஷர்ட்டு இருக்குது. பிளாக் கலர் ஷர்ட்டு, ஓகே, பிளாக் கலர் ஷர்ட் அண்டு ரெட் கலர் ஷர்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ தென் பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு, ஓகே, பிளாக்கு, தென் கிரே. ஓகே, ஸோ 3 டைப்ஸ் பேண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இப்போ சிஸ்டமேட்டிக் லிசனிங் அண்ட் கவுண்டிங் அப்படின்னா, இப்போது இந்த பிளாக் கலர் ஷர்ட்டும் ரெட் கலர் ஷர்ட்டும் எந்தெந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பிளாக் எடுத்துகிட்டு பாருங்கள், பிளாக் ஷர்ட் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் கூட போடலாம். பிளாக் ஸோ சேம் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேண்ட் அண்டு ஷர்ட்டு. ஸோ எத்தனை வேல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டமேட்டிக் லிசனிங். இப்போ பிளாக் கலர் பேண்ட் எடுத்துக்கிட்டு எதில் யூஸ் பண்ணலாம்? ஒயிட்டில் யூஸ் பண்ணலாம். பிளாக் கலர் ஷர்ட் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் பேண்டில் யூஸ் பண்ணலாம், கிரே கலர் பேண்டில் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பிளாக்கில் பார்த்தீங்கன்னா 2 ways. ஓகே, இப்போ ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் எடுத்துகிட்டு ஒயிட் 1 way, தென் பிளாக்கு, தென் கிரே 3 ways. அப்போ டோட்டலாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக் லிசனிங் அண்டு கவுண்டிங் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸ் வரும். ஸோ இது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ சுடோகோ. ஸோ சுடோகோ அண்ட் பசில்ஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கேம்ஸ். ஓகேங்களா? இது ஒரு கேம்ஸ். இது வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுற ஒரு கேம், பசில்ஸ் அண்டு சுடோகோ. இப்போ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், Sudoku is a number game. Completion with some constraints is best enjoyed in Sudoku. This is puzzles where there is a partially filled in grid. ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ணோம். ஹரிசாண்டல் லைன்ஸ் அண்டு வெர்டிக்கல் லைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல். ஸோ ஹரிசாண்டல் லைனுக்கு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோஸ். ஹரிசாண்டல் லைனுக்கு நேம்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரோஸ். ஓகே, வெர்டிக்கல் லைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா காலம்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 9 into 9 சுடோகோ, அதாவது 9 rows 9 columns. ரோஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைன், ரோஸ் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் இந்த லைன். ஓகே, வெர்டிக்கல் லைன் அப்படிங்கிறது காலம், இது வந்து காலம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 into 9 சுடோகோ, தென் 3 into 3 சுடோகோ, 4 into 4 சுடோகோ. இப்போது 9 into 9 சுடோகோவில் எந்த நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 9க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ். 1 இண்டிவிஜுவலாக 1 யூஸ் பண்ணுவாங்க அண்டு 9 யூஸ் பண்ணுவாங்க. 1 to 9க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட்டு ரோஸ்லேயும் சரி காலம்லேயும் சரி, ஓகே, ரிப்பீட்டட் நம்பர் வந்து வரக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து ஃபில் பண்ணோம், ரோஸ்லேயும் காலம்ஸ்லேயும் ஃபில் பண்ணோம். அதனால் நான் வச்சுக்கோங்க, இதுதான் இந்த சுடோகோவுடைய கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 3 into 3 சுடோகோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 3 into 3 சுடோகோவில் இங்கே பாருங்கள், 3 into 3 சுடோகோவில் ஓகே என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 3க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதுவே 4 into 4 அப்படின்னா 1லேருந்து 4க்குள்ளே இருக்கிற நம்பர் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சுடோகோ அப்படிங்கிற வேர்டு வந்து எந்த வேர்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பான் லாங்குவேஜ். ஓகே, சுடோகோ அப்படிங்கிறது ஜப்பான் லாங்குவேஜ். சூ மீன்ஸ், இங்கே பாருங்கள், சூ மீன்ஸ் அப்படின்னா நம்பர். சூனா என்னது? நம்பர். டோகு மீன்ஸ் சிங்கிள். ஓகே, சிங்கிள் நம்பர் யூஸ் பண்ணணும், ரிப்பீட்டடாக நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த சுடோகுக்கு மீனிங். ஓகே, இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, பாருங்கள் சம்ஸ் அவங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 1 to 3 பாருங்கள், ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி காலத்துலேயே செக் பண்ணுங்கள், 1 to 3 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இருக்குது. இந்த பாக்ஸில் எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டரில் பார்த்தாலும் சரி, இப்படி பார்த்தாலும் சரி 1 to 3 தான் இருக்கணும். பட் ஆர்டர் எப்படி வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? ஆர்டர் வந்து மாறி மாறியே இருக்கலாம். நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்திருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், கொடுத்துருக்காங்களா, ஃபஸ்ட்டு அவங்க ஃபில் பண்ணாங்க 1 2
3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன இருந்துச்சு 2 3 1. ஓகே, இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணணும். சப்போஸ் நான் இங்கே 1 போட்டால் வச்சுக்கோங்களேன், இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வரக்கூடாது. இப்போ இங்கே என்ன இல்லை 1 2 இருக்குது, 3 தான் இல்லை. ஸோ இங்கே 3 ஃபில் பண்ணணும். ஓகே, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, பட் இங்கே என்ன இல்லை 1 இல்லை. ஸோ 1 ஃபில் பண்ணணும். இங்கே 1 இங்கே 3, அப்போ இங்கே என்ன இல்லை 2. ஸோ 2 ஃபில் பண்ணணும். ஸோ இதுதான் கேம். ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 × 3 சுடுகோ. உங்களுக்கு வந்து 4 × 4 சுடுகோவில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதில் அவங்க வந்து பாதி நம்பர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ரிமைனிங் நம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது எல்லாமே 3 × 3 சுடோகுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ். இது எல்லாமே 3 × 3 சுடோகுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது நல்லா பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். 3 × 3 சுடோகுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 12 பாசிபிள் வேஸ். 3 × 3 சுடோகுவில் 12 பாசிபிள் வேஸ் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 8 மட்டும்தான் இருக்குது. இன்னொரு 4 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் 8 இருக்குமா, ரிமைனிங் இன்னொரு 4 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு 4 ரிமைனிங் இதில் இல்லாத 4 வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க அது பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ 4 × 4 சுடுகோவில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு பாருங்கள். உங்கள் நம்பர்ஸ் பாதி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் மட்டும், இல்லாத நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. ஓகேங்களா, நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் எ சிமிலர் வே. ஓகே, எப்படி நம்ம சுடோகோவில் ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடாக நோட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸையும் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ரிப்பீட்டடாக நோட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிமிஷமா ரிப்பீட்டடாக நோட் பண்ணக்கூடாது. இதில் நம்பர்ஸ் வந்து என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1 from 1 to 6 வித்தவுட் ரிப்பீட்டேஷன். 1 to 6 வித்தவுட் ரிப்பீட்டேஷன். இப்போ இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எப்படி சார், இப்போ எந்த சைடு இந்த சைடு ஆட் பண்ணாலும் ஆன்சர் அப் டு 12 வரணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு ஆட் பண்ணாலும் 12, அதேமாதிரி இந்த சைடில் ஆட் பண்ணாலும் 12 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம நம்பர்ஸு சூஸ் பண்ணணும். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், பிக்கஸ்ட் நம்பர் எல்லாமே கார்னரில் எழுதுங்க. பிக்கஸ்ட் நம்பர் எல்லாமே கார்னர். ஓகேங்களா. இப்போ எது பிக்கஸ்ட் நம்பர் 4 5 6. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே கார்னரில் எழுதுங்க. திஸ் 4 5 6. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 6 4 இங்கே 2 ஆட் பண்ணால் 10 வந்துடுச்சு. அப்போ என்ன வரணும் இந்த பாக்ஸுக்குள்ளே 12 வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வரணும் 2. ஓகே, அப்போ 2 யூஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா. ரிமைனிங் இன்னும் 2 நம்பர்ஸ் தான் இருக்குது. என்னென்ன 1 and 3. இங்கே பார்த்தீங்கன்னா 5 6 11. அப்போ இங்கே என்ன வரும் 1. ஓகேங்களா. தென் இன்னும் என்ன நம்பர் சூஸ் பண்ணாமல் இருக்குது 3. தட்ஸ் ஆல். புரிஞ்சிங்களா. ஓகே, இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாடலில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். ஓகே, எடிட்டாக அதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா மோர் ஃபிகர்ஸ் இன் எ ஃபிகர். ஓகே, ஒரு ஃபிகரில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் எ கிவன் ஃபிகர். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இது வந்து 1, இது ஒரு ட்ரையாங்கிள், இது 2 பி. ஓகே, இது 3. ஓகேங்களா, இது 4. இது எல்லாமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகல. அப்போ டோட்டலாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது 5 ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி பாருங்கள், இதில் நல்லா கவனிங்கம்மா, நான் அப்படியே போட்டுறேன். ஏ பி சி டி அண்டு இ. இது ஒரு 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குமா. ஓகேங்களா. இப்போ உள்ள இப்போ பாருங்கள், ஏ நெக்ஸ்ட்டு இது தென் இது இந்த லைன் இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கா. ஓகே, 1. அதுக்கு அடுத்தது பாருங்கள், இந்த ப்ளஸ் 5 ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த ஏலேருந்து சி வரைக்கும் இந்த கேப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் +1. அதே மாதிரி ஏலேருந்து இந்த கேப் வந்து டி சைடு ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு +1 ட்ரையாங்கிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், பியிலேருந்து இ வரைக்கும் பி டு இ வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குங்களா. ஓகே, புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட்டு
சியிலேருந்து இ வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குங்களா? சியிலேருந்து இ வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்குங்களா? +1. தென் டி இது நோட் பண்ணியாச்சு. அப்போ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வந்திருக்கு? வேறு என்ன நோட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா கெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 1 minute. ஓகேம்மா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள்ஸ் பார்த்துக்கோங்க. அகைன் ஒரு டைம் சொல்கிறேன். A, B, C and D, then E. ஓகேங்களா? ஸோ இதில் இது எல்லாமே மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 ப்ளஸ் ஏலிருந்து சி வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள், தென் ஏலிருந்து டி வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் டோட்டலாக 2 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. தென் பியிலிருந்து இ வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பியிலிருந்து டி வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள், பியிலிருந்து டி வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ டோட்டலாக 2 ட்ரையாங்கிள்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குங்களா? நெக்ஸ்ட்டு சியிலிருந்து இ வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள், சியிலிருந்து இ வரைக்கும் ஒரு ட்ரையாங்கிள். அப்போ டோட்டலாக எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு? 10 ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா 5 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்துச்சு. செகண்ட் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 10 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் சம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, சிஸ்டமேட்டிக் லிஸ்ட் அண்டு கவுண்ட், அந்த பேசிக்கில் இதை கம்ப்ளீட் பண்ணோம். அதே மாதிரி செகண்ட் சம்மும் அந்த பேசிக்கில் கம்ப்ளீட் பண்ணோம். தேர்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 6 எந்த சைடு ஆட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் வர மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு, நான் போட்டது தவிர மீதி இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூஸ் வருமானு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். 1 to 6 இருக்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. சைட்ஸ் வந்து 3 சைட்லேயுமே ஆட் பண்ணால் ஒரே நம்பர் வரணும். ஓகே, நான் 12 கான்செப்ட் போட்டேன், ரிமைனிங் ஏதாவது நம்பர் வருதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ தேர்டு சம்மும் ஹோம் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு 4th சம் விட்டுருங்க. 5th சம் ஹோம் ஒர்க்கு. அதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 17. ஆட் நம்பர்ஸ்னால் 1, அடுத்தது 1லேருந்து 17க்குள்ளே இருக்கிற ஆட் நம்பர்ஸ் 1 3 5, தென் 7 9, தென் 11, தென் 13, தென் 15 அண்டு 17. ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணோம், பட்டு ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. ஆட் பண்ணால் 30 வரணும். நீங்கள் கண்டுபிடிங்க. ஆட் நம்பர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இதுதான் ஆட் நம்பர்ஸ். ஓகே, 1 3 5 7 9 11 13 15 அண்டு 17 இந்த ஆட் நம்பர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணோம். பட்டு எந்த சைடில் ஆட் பண்ணாலும் ஆன்சர் என்ன வரணும்? 30 வரணும். ஓகே, அது மாதிரி இருக்கிற சம்ஸ் வந்து நீட்டாக கண்டுபிடிச்சி ரைட் பண்ணுங்கள் நம்பர்ஸ். ஓகே, கண்டிப்பாக டயக்ராம் போட்டு தான் ட்ரா பண்ணணும், ரைட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6th சம் ஹோம் ஒர்க்கு. புட் த நம்பர்ஸ் 1 to 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள். ஸோ தட் ஈச் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஆட் அப் டு த சேம் டோட்டல். இப்போது இப்படி ஆட் பண்ணாலும் சேம் நம்பர் தான் வரணும். எந்த ஆர்டரில் ஆட் பண்ணாலும் டோட்டல் வந்து சேம் வரணும். ஆனால் எவ்வளோ நம்பர்ஸ்குள்ளே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க? 1லேருந்து 7 நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது 8th சம். இப்போ நான் ட்ரையாங்கிள்ஸ் கண்டுபிடிச்சல, அது மாதிரி நீங்கள் ஹவு many triangles are there in each of the following figures. ஓகே, இந்த ஃபிகர்ஸில் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஓகே மொத்தம் ட்ரையாங்கிள்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணோம். இதில் ஒரு 4 சம்ஸ் ஹோம் இருக்குது. தென் இதில் ஒரு 4 சம்ஸ் ஹோம் இருக்குங்களா. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு 6th சம் ஹோம் இருக்குது. அதுக்கு அடுத்தது 5th சம் ஹோம் இருக்குது. 4th சம் வேணாம். ஓகே, தென் 3rd சம் அண்ட் 2nd சம், 1st சம் ஹோம் இருக்குது. 1st சம்மும் 2nd சம்மும் பார்த்திங்க அப்படின்னா நான் சிஸ்டமேட்டிக் லிஸ்ட் அண்டு கவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில். ஓகே, ஃபஸ்ட்டு சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த பேசிஸில் இந்த 2 சம்முமே சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச். நீட்டாக ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுங்கம்மா.